பாட்டம்ல 3 லேயர் வச்சு லேயர் ஃப்ராக் குர்த்தி எப்படி கட் பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். அதனோட தம்ப்நெயில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ அதை எப்படி தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் லேயர் ஃப்ராக் குர்த்தி எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி பார்ட் தைக்க போகிறோம். பாடி பார்ட்டுக்கு நெக் வந்து அடித்து திருப்பணும் இல்லையா, அதுக்கு நம்ம துணி வந்து கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி 3 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு சாரீ ஓரம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஓரம் அடிச்சுட்டு அதுலேயும் நம்ம கழுத்து வச்சு திருப்பிக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு கழுத்து வச்சு திருப்பி காட்ட போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்தோட அளவுக்கே நான் கீழே இருக்க கிளாத்தில் நான் கழுத்து வரைஞ்சிக்கிறேன். இந்த கழுத்தோட அளவுக்கே நான் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இப்படி மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுலேருந்து உள் பக்கமாக தள்ளி ஒரு 2 இன்ச்சில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இந்த கழுத்து என்ன ஷேப்புக்கு இருக்கோ அதே ஷேப்புக்கு 2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கழுத்து அடித்து திருப்பும்போது உங்களுக்கு துணியோட ராங் சைட்லேயும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச இந்த நெக் பீஸை வந்து எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெக்கோட பீஸில் துணியோட ராங் சைடு திருப்பிக்கோங்க. இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு பக்கமாக இந்த வெளியில் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மடித்து இன்னொரு மடிப்பு இப்படி மடித்து இதை இப்படி தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து துணியோட ராங் சைடு, ரைட் சைடு மேலே இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம நெக் பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதனோட ரைட் சைடு இப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நெக் பீஸில் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து வெளியே விட்டுட்டு இப்படி தைக்கலாம். எதனால் ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு எடுக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம சப்போஸ் ஒரே பக்கம் தைச்சிட்டோம் இழுத்து வச்சு அப்படின்னா மேலே கீழே வந்துடும் இந்த நெக் பீஸு. சேஃப்டிக்காக தான் நான் 2 பக்கமும் 1/2 இன்ச்சு விட சொன்னேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தைச்சதுக்கப்புறமா இந்த கழுத்தோட ஷேப் வந்து நம்ம நல்லா கிடைக்கணுன்றதுக்காகவும் இந்த இடத்துல சுருக்கம் எதுவும் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இப்படி அந்த கர்வாக வர இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நெக் பீஸை வந்து இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு பதி ஸ்டைல் போடலாம். இந்த மாதிரி பதி ஸ்டைல் போட்டு திருப்பணும் அப்படின்னா நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பதி ஸ்டைல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே துணியோட ராங் சைடில் திருப்பிடுங்க. நம்ம மேலே பதி ஸ்டைல் போட்டதுனால திருப்புறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போடணும். தையல் வந்து துணியோட ரைட் சைடில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி மேலே தையல் போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ துணியோட ரைட் சைடில் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. துணியோட ராங் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணலான்னா இப்படி மடித்து எம்மிங் பண்ணிக்கோங்க. துணியோட ராங் சைட்லேயும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரியே பேக் பார்ட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நான் பேக் பார்ட்டையும் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கீழே வந்து லேயர் எப்படி நம்ம தைக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ பாடி பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் இந்த லேயர்ல 3 லேயரா கட் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் 30 இன்ச்சுக்கு நம்ம இதனோட அகலம் வந்து எடுத்திருப்போம். இப்போ இது எப்படி ப்ளீட் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ண பக்கமா வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ஃபோல்டிங்கை இங்க கட் பண்ணி விடணும். இப்படி 2 பீஸுக்கும் கரெக்டா வச்சுட்டு ஃபோல்டு பண்ண பக்கம் எங்க இருக்கோ இங்க கட் பண்ணணும்.
இதுல ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு, இன்னொன்னு வந்து பேக் பீஸ்க்கு, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி மடிங்க. இந்த மாதிரி மடிச்சு இந்த இடத்துல சின்ன வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு கீழையும் இந்த இடத்துல இது ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு வச்சு ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் எல்லாத்தையுமே நீங்க கட் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீட் வைக்க ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாடி பார்ட்லயும் இப்படி மடிச்சு இதனோட சென்டர்ல ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நீங்க ஜாயின் பண்ணும்போது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்ல கட் பண்ண வியும் பாடி பார்ட்ல கட் பண்ண வியும் இப்படி மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இப்படி இப்படி சுருக்கு வைக்கணும். நீங்க வைக்கிற சுருக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட சுருக்கு வரணும். ப்ளீட்டட் அப்படின்னா இப்படி நம்ம மடிக்கிறது தான். 1/4 இன்ச்சு இல்ல 1/2 இன்ச்சுன்னு சொல்லி ப்ளீட் வைப்போம் இல்லையா, அது ப்ளீட்டட். சுருக்கு அப்படின்னா உங்க மிஷின்லயே எது ரொம்ப பெரிய தையலோ அதை போட்டுட்டு நீங்க இப்படி 2 பக்கமும் பிடிச்சி இழுத்தீங்க. போட்ட தையில வந்து 2 பக்கமும் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமுமே வந்து நல்ல லூஸ் கிடைக்கும். நடுவுல வந்து நிறைய சுருக்கு சுருக்கா வரும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க ப்ளீட்டடும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனா ஜாயின் பண்ற மெத்தட் வந்து இதுதான். இப்போ இதனோட சென்டர் இப்படி மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் இப்படி மேல எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டும் ஒன்னா வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து இதுக்கு குட்டி குட்டியா ப்ளீட் தான் வைக்க போறேன். சும்மா ரஃபா அங்கங்க ஒரு ப்ளீட் வைக்கிறோம். அந்த ப்ளீட் வந்து இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த சென்டர்ல ப்ளீட் வந்தாதான் பார்க்க அழகா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கத்துக்கு 5 ப்ளீட் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 ப்ளீட் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையலுக்கான அளவு அரைச்சு விட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்க நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஊசி எடுத்துட்டு இங்கேயும் வந்து நீங்க ப்ளீட் வைங்க. நீங்க சென்டர்ல தான் வைக்கணும்னு இல்லை, நீங்க நகர்த்தி நகர்த்தி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல நிறைய வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி வச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் தச்சுட்டேன். இதுக்கு மேல நீங்க இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நானு நடுவுல நிறைய ப்ளீட் வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்க எல்லா இடமுமே சுருக்கு சுருக்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்க, அந்த நூல் தச்சுட்டு அதை இழுக்கிறது, அந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளீட்டட் தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி வச்சிருக்கேன். அடுத்து செகண்ட் லேயர் வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து செகண்ட் லேயர். செகண்ட் லேயரும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ணிருப்போம். நான் வந்து 30 கூட ஒரு 15 இன்ச்சு சேர்த்து 45 இன்ச்சுல செகண்ட் லேயர் வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கு. அப்போ நான் வந்து இதுல ஜாயின் போட போறேன். நீங்க ஜாயின் போட்ட பீஸ வந்து துணியோட பேக் பார்ட்ல தான் தைக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்ல தைக்க கூடாது. இப்போ 45 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு பக்கத்துக்கு இந்த ஃபோல்டையும் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரிதான் தேர்ட்ல இருக்கும். நீங்க என்ன அளவுக்கு எடுத்திருப்பீங்களோ துணியோட அளவு, அத ஒரு பக்கத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிறது கூட நீங்க ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் இது மாதிரி மடிச்சு இந்த 45 இன்ச்சுல கிளாத் எடுத்தோம் இல்லையா, அந்த துணி இது இப்படி மடிச்சு
இங்கேயும் துணியோட சென்டர்ல ஒரு வி கட் பண்ணணும். மேலையும் கட் பண்ணணும், கீழையும் கட் பண்ணணும். இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு. இது வந்து செகண்ட் லேயரோட சென்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயருக்கும் நம்மளுக்கு சென்டர் பார்த்து ஒரு வி கட் பண்ணிருப்போம் இல்லையா, இங்க அது இப்படி மார்க் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே தான், சேம் மெத்தட் இது. இந்த ரெண்டு சென்டரையும் இப்படி ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் லேயர் எடுத்து இப்படி மேல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா ப்ளீட்டு, அதே மாதிரி உங்களுக்கு இங்க எத்தனை ப்ளீட் வருதோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டா இந்த எட்ஜ்ல முடியணும். அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளீட் வைக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளீட் வைக்கணும். இந்த இடத்துலயும் வந்து இது வரைக்கும் முடியணும். நான் ப்ளீட் வச்சுட்டு காமிக்கிறேன். இதே மெத்தட்ல தான் தேர்ட் லேயரையும் ஜாயின் பண்ணணும். நான் தேர்ட் லேயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். இப்போ இந்த மாதிரி 3 லேயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்க இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படி இன்னொரு ஃபோல்டு பண்ணி தச்சிடணும். கீழே வந்து மடிச்சு தச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பார்ட்லயும் 3 லேயரும் ஜாயின் பண்ணிட்டு கீழே இது மாதிரி மடிச்சு தச்சிருங்க. நான் இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் தச்சு எடுத்துட்டேன். அடுத்ததா ஸ்லீவ் எப்படி தைக்கணுங்கிறத சொல்றேன். கையில கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து இங்க மடிச்சு தைக்க போறோம். இங்க வி கட் பண்ணிருப்போம், இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அந்த வி கட் பண்ண வரைக்கும் இன்னொரு 1/2 இன்ச் இப்படி மடிச்சுட்டு அங்க தையல் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு கையும் தச்சிருங்க. இப்போ 2 கையுமே தச்சிட்டோம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்றேன். நம்ம கட் பண்ணும் போதே கைக்குழிக்கு வந்து ஆல்ரெடி கட் பண்ணிருப்போம், அதனால திரும்பவும் கட் பண்ண வேண்டாம். இப்ப எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்றேன். இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இது மேல இருக்கணும். இப்ப 2 நல்ல பக்கமும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பக்கம் பார்த்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு நம்மள பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஊசி வச்சு எம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்க தச்சிடலாம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணலாம். 2 ஷோல்டருமே தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி துணியோட ரைட் சைட்ல திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏதாவது ஒரு பக்கம் இப்படி தள்ளிட்டு இதுக்கு மேல வந்து ஒரு பரிசு தையல் போடுங்க. இந்த மாதிரி போறதுனால ஷோல்டர் கிட்ட சுடிதார் டாப்புக்கு ஒரு பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஜஸ்ட் பினிஷிங்காக மட்டும்தான் நம்ம இந்த தையல் போடுறோம். அடுத்ததா ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இது வந்து பேக் பார்ட். நம்ம ஸ்லீவ்ல கைக்குழி கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த கைக்குழி கட் பண்ண பக்கம் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவை கொண்டு போய் இந்த ஷோல்டர்ல வைக்கணும். இந்த ஸ்லீவோட சென்டர்ல வீ கட் பண்ணிருப்போம், அது வந்து இந்த ஷோல்டரோட சென்டர்ல இப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்லீவை வச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட கையும் ஆம்ஹோல் ரவுண்டும் ரெண்டும் எங்க சேருதோ அங்க வந்து தைக்க ஆரம்பிக்கணும்.
சப்போஸ் நீங்க இந்த ஸ்லீவை இழுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடம் கொஞ்சம் பெருசா போக சான்ஸ் இருக்கு. அப்படியே பெருசா போனாலுமே உங்களுக்கு எங்க முடியுதோ நீங்க கையை அங்க வச்சுதான் தைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எங்க ஜாயிண்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை இப்படி வச்சுட்டு தையுங்க. இப்படி இருக்கிறதுனால ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரப்போறது இல்ல. கரெக்டா நீங்க சைட் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நீங்க கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை இப்படியே வச்சு நான் தைக்கிறேன். நமக்கு இந்த ஷோல்டரோட சென்டர் தான் முக்கியம். இந்த ஷோல்டரோட சென்டர்ல கரெக்டா இந்த ஸ்லீவோட சென்டர் வந்து இப்படி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்லீவ் வந்து ஒரு மாதிரி திருப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு போடும்போதே. அது காரணம் வந்து இதுதான். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்னா இல்லை அப்படின்னா கை வந்து உங்களுக்கு முறுக்குன மாதிரி தான் இருக்கும் கிளாத்ல. இதுக்கு மேல இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் கையையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரெண்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. இது மாதிரி திருப்பிட்டு இப்ப நம்ம சைட் ஜாயின் பண்ண போறோம். சைட்ல வந்து 1 இன்ச்சு தையலுக்கான அளவா விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம ஃபுல்லா தைக்க போறோம். இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு. அதே மாதிரி பாடி பார்ட்டு ஹிப் லைன்ல 1 இன்ச்சு அப்படியே ஃபுல்லா நம்ம தைக்க போறோம். இதே மாதிரிதான் இன்னொரு பக்கமும் தைக்க போறோம். தச்சுட்டு பக்கத்துல இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் தையல்ல போட்டு காமிக்கிறேன். அதுதான் நம்ம லேயர் ஃப்ராக் வந்து தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். கீழ் நல்லா அகலமா பார்க்கவும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு அப்படியே ஜாயின் பண்ணதும் அழகா இருக்கும் நம்மளுக்கு. நீங்க இந்த மாதிரி பாடி பார்ட் வைக்கிறீங்க, இது லேயர் ஃப்ராக். இதே மாதிரி ஆஃப் அம்பர்லா, ஃபுல் அம்பர்லா இல்ல நீங்க எந்த டிசைன் தச்சீங்கனாலும் இந்த அளவுக்கு நீங்க வந்து பாடி பார்ட் கட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா வரும். இதை விட லென்த் இறக்கி தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டம்மி இருக்கு அப்படின்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டைட்டா இருக்கும், தூக்குன மாதிரி இருக்கும் வயிற்றுக்கிட்ட. அதனால லென்த் வந்து பாடி பார்ட்டுக்கு இந்த அளவு மட்டும் கொடுங்க. அப்பதான் உங்களோட டாப்பும் பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணும் போதுமே இந்த கை வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கணும் பாடி பார்ட்டோட. அதே மாதிரி இடுப்பு பக்கமும் கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கணும். ஒவ்வொரு லேயரும் நம்ம பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்னு சேர்க்கும் போது அந்த 2 லேயருமே அந்த ஒவ்வொரு லேயருமே நம்ம தைக்கும் போது ஒன்னா இருக்கணும். அப்பதான் வந்து பினிஷிங் அழகா இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இல்லாம ஃபுல் ரவுண்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்போம்.